வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் பிரபல ஸ்பெயின் நாட்டு டென்னிஸ் வீரரான கார்லஸ் அல்கராஸ் அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். இவருடைய ஜாதகத்தில் முக்கிய பாவ முனைகளை ராகு ஆதிக்கம் செலுத்துவதையும், ராகு மகாதசையில் இவர் பெற்றிருக்கக்கூடிய உலக சாதனைகளை விவாதிப்போம். கார்லஸ் அல்கராஸ் இவர் பிறந்திருக்கிறது 5 மே 2003 அதிகாலை 3 மணிக்கு பிறந்திருக்காரு. ஸ்பெயினில் பிறந்திருக்காரு. ஐனாம்சா கேபி. செவ்வாதசை இருப்பு 4 வருடங்கள் 2 மாதங்கள் 2 நாட்கள். இவருடைய பிறந்த நேர குறிப்புகள் நம்பகத்தன்மை வாய்ந்தவை. ஜாதகர் மகர லக்னத்தில் பிறந்திருக்காரு. முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது லக்னப்பாக மகர ராசியில் 15 டிகிரி 25 நிமிடங்கள் 8 வினாடிகள் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்பலையும் அமையுது. செவ்வாய் இவருடைய ஜாதகத்தில் 3, 10, 11 பாவங்களை ஆளக்கூடியவர். செவ்வாய் விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறுவதற்கு அதிமுக்கிய கிரகமாக விளங்குறாரு. செவ்வாய் சுறுசுறுப்பையும் தைரியத்தையும் உடல் சக்தியையும் குறிப்பார். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறணும்னா உடல் தகுதி அதிமுக்கியம் வாய்ந்தது. இவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் லக்ன பாவத்துக்கு சப்ளாட வராரு. சுக்கிரன் 4, 5, 9 பாவங்களை ஆட்சி பண்ணுறாரு. சுக்கிரன் மீன ராசியில் உச்சகதியில் இருக்கார். இவருடைய ஜாதகத்தில் கிரகங்களுடைய டிகிரி அமைப்பை அடிப்படையாக கொண்டு மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் இவருடைய ஜாதகத்தில் குருவுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்லையும் இருக்கார். சந்திரன் புதனுடைய மண்டலத்திலையும் ராகுவுடைய சப்லையும் இருக்கார். செவ்வாய் தன்னுடைய சொந்த மண்டலத்திலையும் ராகுவுடைய சப்லையும் இருக்கார். புதன் சனியுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சொந்த சப்பில் இருக்கார். குரு செவ்வாயுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்லையும் இருக்கார். சுக்கிரன் குருவுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்லையும் இருக்கார். சனி கேதுவுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சொந்த சப்லையும் இருக்கார். ராகு கேதுக்கள் சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்லையும் இருக்காங்க. ஜாதகர் தன்னுடைய 14 வயதில் ராகு மகாதசையில் டென்னிஸ் விளையாட்டுத் துறைக்கு அறிமுகமானார். குறுகிய காலத்திலேயே உலக சாம்பியன்களை வென்று உலக பிரசித்தி பெற்றார். தசா நடத்தக்கூடிய ராகு சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்லையும் இருப்பதே இதற்கு அதிமுக்கிய காரணம். சுக்கிரன் விளையாட்டுத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவத்தை ஆளக்கூடியவராக இருந்து 2வது பாவத்தில் உச்ச கதியில் இருக்கார். ஜாதகர் 2014ஆம் ஆண்டு ராகுதச கேது புத்தியில் டென்னிஸ் உலகத்திற்கு அறிமுகமானார். ராகு கேதுக்கள் சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்புலையும் அமைவதே இதற்கு முக்கிய காரணம். கிரகங்கள் மண்டலம் வாயிலாக குறிக்காட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் 3, 7 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 11, 12 பாவங்களை சப்லாட் வாயிலாக குறிக்காட்டுறாரு. சந்திரன் 3, 5, 6, 8 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 4, 9 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 11, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 4, 9 பாவங்களை சப்லாடு வேளாண் குறிக்காட்டுறாரு. புதன் 1, 5 பாவங்களை மண்டலம் மற்றும் சப்லாடு வேலை குறிக்காட்டுறாரு. குரு 11, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 7வது பாவத்தை சப்லாடு வேளாண் குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் 7வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 3, 5, 6, 8 பாவங்களை சப்லாடு வேளாண் குறிக்காட்டுறாரு. லக்கினாதிபதியான சனி 10வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் சப்லாடு வேளாவும் குறிக்காட்டுறாரு. ராகு 2, 4, 9, 5 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 7வது பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கேது 2, 9, 10, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 7வது பாவத்தை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. இவருடைய ஜாதகத்தில் பாவ முனைகளை ஆளக்கூடிய சப்லாடுகளை பார்ப்போம். விளையாட்டுத்துறைக்கு அதிமுக்கிய பாவமான 5வது பாவத்தை ஆளக்கூடிய சுக்கிரன் லக்னத்திற்கும் 7வது பாவத்திற்கும் சப்லாடாக வராரு. கிரக மண்டல ஜோதிட முறையில் எதிரெதிர் பாவங்களுக்கு ஒரே கிரகம்தான் சப்லாடாக வரும். லக்ன சப்லாடா சுக்கிரன் அமைவதை அடிப்படையாக வைத்து இவர் ஒரு விளையாட்டுத்துறை வீரர்னு அடையாளம் காண முடியும். சுக்கிரன் குறிக்காட்டக்கூடிய வீடுகளை பார்ப்போம். சுக்கிரன் 7வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 3, 5, 6, 8 பாவங்களை சப்லாட் வேளாண் குறிக்காட்டுறாரு. 3, 5, 6 விளையாட்டுத்துறை வெற்றிக்கு ஏற்ற பாவம். சந்திரன் இவருடைய ஜாதகத்தில் 2, 8 ஆகிய பாவ முனைகளுக்கு சப்லாடாக வராரு. சந்திரன் 3, 5, 6, 8 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 4, 9 பாவங்களை சப்லாடு வேளாண் குறிக்காட்டுறாரு. 2வது பாவ முனையை ஆளக்கூடிய சந்திரன் 5, 6 ஆகிய பாவங்களோடு தொடர்பு கொள்வதை அடிப்படையாக வைத்து இவருடைய வருமான வாய்ப்பு விளையாட்டுத்துறையை சார்ந்ததுன்னு நம்மளால் அடையாளம் காண முடியும்.
இவருடைய ஜாதகத்தில் ராகுவே கீ பிளானட்டாக விளங்குறாரு. ராகு 3, 4, 9, 10 பாவங்க ஆரம்ப முனைகளுக்கு சப்ளாடாக வராரு. இவருடைய ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சபுலையும் அமைவதை ஏற்கனவே பார்த்தோம். ராகு 2, 4, 9, 5 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 7வது பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 2, 5, 7, 9 ஆகிய பாவங்கள் விளையாட்டுத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவத்திற்கு துணை செய்யும் பாவங்கள். புதன் இவருடைய ஜாதகத்தில் 5, 11 ஆகிய பாவ முனைகளுக்கு சப்ளாடாக வராரு. புதன் லக்னத்தையும் 5வது பாவத்தையும் பலமாக குறிகாட்டுவதை காண முடியும். புதன் இவருடைய விளையாட்டு நுணுக்க திறனை குறிப்பார். ஜாதகர் தன்னுடைய 14வது வயதில் 2018ஆம் ஆண்டு டென்னிஸ் விளையாட்டுத்துறைக்கு அறிமுகம் ஆகிறாரு. ராகு தசை கேது புத்தியில். ராகு கேதுக்கள் இவருடைய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்லையும் அமைந்திருப்பதை காண முடியும். சுக்கிரன் விளையாட்டுத்துறைக்கு அதிமுக்கிய பாவமான 5வது பாவத்துக்கு அதிபதியாகி மீனத்தில் உச்சகதியில் இருக்கார். 2022ஆம் ஆண்டு அமெரிக்க ஓப்பன் டைட்டிலில் வெற்றி பெறாரு. ராகு மகாதசியில் சூரிய புத்தியில். ராகு 2, 4, 9, 5 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 7வது பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 2, 5, 7, 9 ஆகிய பாவங்கள் விளையாட்டுத்துறை வெற்றிக்கு ஏற்ற பாவங்கள். புத்திநாதனாக செயல்படக்கூடிய சூரியன் 3, 7, 11, 12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 3, 7, 11 விளையாட்டுத்துறை வெற்றிக்கு ஏற்ற பாவங்கள். ஜாதகர் 2024ஆம் ஆண்டு முன்னணி டென்னிஸ் வீரரான நோவக் ஜோகோவிச் அவர்களை இறுதி சுற்றில் வென்று சாதனை படைத்தார். ராகுதசை சந்திரபுத்தி, ராகுதசை செவ்வாய் புக்திகளில் தசா நடத்தக்கூடிய ராகு 2, 5, 7, 9 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. புத்தி நடத்தக்கூடிய சந்திரன் 3, 5, 6, 8 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 4, 9 பாவங்களை சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 3, 5, 6 விளையாட்டுத்துறை வெற்றிக்கு ஏற்ற பாவங்கள். 8 போராடி வெற்றி பெறுறதை குறிக்குது. சந்திரன் சப்ளாட் வாயிலாக குறிக்கக்கூடிய 2, 9 பாவங்கள் விளையாட்டுத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய பாவங்கள். ஜாதகர் மே 2025ஆம் ஆண்டு ஜானிக் சின்னரை இறுதி சுற்றில் வென்று சாதனை படைத்தார். ராகு மகா தசையில் செவ்வாய் புத்தியில் தசா நடத்தக்கூடிய ராகு 2, 5, 7, 9 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. புத்தி நடத்தக்கூடிய செவ்வாய் இவருடைய ஜாதகத்தில் 3, 10, 11 பாவங்களை ஆளக்கூடியவர். செவ்வாய் இவருடைய ஜாதகத்தில் தன்னுடைய சொந்த மண்டலம் ஏறி இருப்பார். 11வது பாவம் குறிக்காட்டி பலமாக செயல்படுவதை காண முடியும். செவ்வாயுடைய சப்ளாடாக ராகு அமைவதை காண முடியும். ராகு சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய சப்லையும் அமைந்திருப்பதை ஏற்கனவே பார்த்தோம். செவ்வாயுடைய ஆதிபத்திய வீடுகளான 3, 10, 11 பாவங்களோடு 2, 9 பாவங்களை செவ்வாய் பலமாக குறிக்காட்டுறாரு. நவகிரகங்களில் ராகு இவருடைய ஜாதகத்தில் அதிமுக்கிய கிரகமாக விளங்குவதையும் தசாபுக்திகளில் செயல்பட்டதையும் பார்த்தோம். மற்றொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.